வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 12 சாப்டர் 1 அதில் உள்ள எக்ஸாம்பிள் 1.1 தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இங்கே 1.1 கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு முதல்ல பாருங்கள். இங்கே ஏன்னு உள்ள ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான். ஓகேவா? அது என்னது? ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஓகேவா? வெரிஃபை தட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான். அப்படின்னு கொடுத்துட்டு உங்ககிட்ட ஒரு கண்டிஷனை கொடுத்துருக்கான். உங்ககிட்ட நார்மலாகவே ஒரு கொஷினில் வந்து வெரிஃபை தட்டு இல்லை ஷோ தட்டு ஆர் ட்ரூ தட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உள்ள வார்த்தையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான அர்த்தம் என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போனால் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நம்மளால ப்ரூவ் பண்ணணும். அதை எடுத்து காட்டுங்க அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுபடி நம்ம என்ன பண்ணணும்னா வெரிஃபை தட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்? ஏ இன்டூ அஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டூ ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மின் இன்டூ ஐடென்டி 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஐடென்டி 3னா என்ன அர்த்தம்னா ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ். இதுதான் ஐடென்டி மேட்ரிக்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் டைகனல் எல்லாமே 1 1ன்னு இருந்திருப்பான். ரிமைனிங் எலமெண்ட் எல்லாமே ஜீரோஸாக இருந்திருக்கும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா இது பேர் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே 3x3ன்னு கொடுத்துருக்காங்க. லைக் இங்கே 3ன்னு கொடுத்துருக்கான நொட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3x3 மீன் பண்ணுது. இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸை மீன் பண்ணுது. ஓகேவா? இப்போ டிட்டர்மினன்ட் எடுத்து ஐடென்டி பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூவும் அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டூ ஏ பண்ண வேல்யூவும் ஏ இன்டூ அஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கிற வேல்யூவும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி தான் வருதா? கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல்ட்டு. ஸோ அதனால் அது கண்டிப்பாக வரும். அதை நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸை இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? நம்ம இது வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். நம்ம இதை ஸ்ட்ரெயிட் டிட்டர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனை போட்டு எழுதுவோம். ஓகேவா? ஸோ 2 - 4 3a அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டோம். இப்போ நமக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணுவோம்? 8 எடுத்து எழுதிப்போம். ஓகேவா? 8 அந்த நம்பரை எடுத்து எழுதிட்டு இங்கே இருக்க அந்த 8 விட்டுருவோம். 8 இருக்க காலத்தையும் ரோவையும் விட்டுட்டோன்னா மீதி இவன் மட்டும் தான் கிடைப்பான். ஸோ அவன் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவனுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அவனுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா இங்கே 7 இருக்கானா 7 × 3a 7 × 3 என்னப்பா உங்களுக்கு 21. ஓகேவா? மைனஸ் முதல்ல மைனஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா இங்கே மைனஸ் 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 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? ப்ளஸ் 4 4s are 16 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க. தென் அதுக்கப்புறமா நெகட்டிவ் எழுதிப்பீங்க. நெகட்டிவ் எழுதிட்டு இங்கே உங்ககிட்ட கொஷினில் அதாவது இந்த இடத்துல உங்கள் மேட்ரிக்ஸில் வந்து -6ன்னு ஒருத்தர் இருக்கான். அவனையும் எழுதிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டேன்னா உங்களுக்கு -6 இங்கே இருந்திருக்கான், 3 இங்கே இருந்திருக்கான். ஓகேவா? அப்போது -18 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? மைனஸை முதல்ல எழுதிடுங்க. ஓகேவா? மைனஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா இங்கே 2 × 4 அதாவது -4 அப்படி எழுதி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு -8ன்னு கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ்ஸு 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இங்கே இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ அதனால தான் இங்கே நம்ம பாசிட்டிவ் எழுதியிருக்கோம், நெகட்டிவ் எழுதியிருக்கோம், திருப்பி பாசிட்டிவே கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம 2 எடுத்து எழுதிட்டோம். இப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டு எழுதணும்னா மீதி இருக்கிறது இந்த ஒரு 2x2 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சாலே போதுமானது. ஓகேவா? அப்போது -6 -4 இங்கேயும் நெகட்டிவ் இருக்குது, இங்கேயும் நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஓகேவா? அப்போ 6 4s are 24 எழுதிடுவீங்களா? மைனஸை எடுத்து எழுதிங்க. ஓகேவா? எழுதிட்டு 2 × 7 என்ன கிடைக்கும் உங்களுக்கு 14. ஓகேவா? ஸோ ஓவராலாக உங்களுக்கு கிடைச்ச வேல்யூவை எடுத்து எழுதுவோமா? நம்ம முதல்ல 8ன்னு ஒன்று கிடச்சிச்சு, அதுக்கப்புறமா 21, இங்கே உங்களுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ், இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போது பாசிட்டிவ் இன்டூ நெகட்டிவ்னாலும் உங்களுக்கு நெகட்டிவ் தான் கிடைக்க போகுது, நெகட்டிவ் இன்டூ பாசிட்டிவ்னாலும் உங்களுக்கு நெகட்டிவ் தான் கிடைக்க போகுது. ஓகேவா?
அதாவது இதை இப்படி கூட எடுத்துக்கோங்களேன். அதாவது ஒரு பாயாசத்தோட ஒரு விஷம், நெகட்டிவ்னு சொல்றது விஷமா எடுத்துக்கிறேன். பாயாசத்து கூட ஒரு விஷத்தை சேர்த்துக்கிட்டேன்னா கிடைக்க போறது என்னவோ விஷம் உள்ள ஒரு பாயாசம் தான். ஸோ அப்போ விஷம் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி விஷத்தோட பாயாசத்தை கலந்தாலும் திரும்பி உங்களுக்கு விஷமா தான் கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ ஆக மொத்தத்தில் நெகட்டிவா தான் கிடைக்க போகுது. அதே மாதிரி பாசிட்டிவ் பாசிட்டிவ் இதுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாயாசம் இன்ட்டு பாயாசம் திரும்பி பாயாசம் தான். அதே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் இன்டூ நெகட்டிவ், அதாவது விஷத்தை விஷத்தாலேயே முறிக்கலாம். அப்போ உங்களுக்கு பாசிட்டிவா கிடைச்சிரும். விஷத்தை விஷத்தாலேயே முறிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால இங்க உங்களுக்கு பாசிட்டிவ்னு கிடைக்கும். இங்க பார்த்தீங்கன்னா விஷம் இன்டூ பாயாசம், ஸோ உங்களுக்கு விஷம். ஓகேவா? இப்படி கிடைச்சிரும். இப்போ இந்த இடத்துல மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் இன்டூ 6, அப்போ -18 + 8 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா +2 × 24 - 14. இப்போ ஓவரால் கால்குலேஷன் பண்ணலாமா? 16 21 21ல் 16 கழிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு 5 + 6 × -18ல் 8 போகுது. -18 தான் உங்களுக்கு பெரிய ஆளு. அதில் 8 போகுதுன்னா உங்களுக்கு -10 கிடைக்கும். ஓகேவா? +2 × 24ல் 14 கழிக்கிறோம். கழிச்சுன்னா என்னப்பா வரும்? 10ன்னு கிடைக்கும். இதில் 24ங்கிறது வந்து பெரிய ஆளு, எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் வச்சுருக்கான். 14 விட 24 தானேப்பா பெருசு. ஸோ அதனால் இங்கே எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் இருக்கும். ஸோ +10 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 8 × 5 உங்களுக்கு 40. இங்கே 6 × 10 உங்களுக்கு 60ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் என்னதுங்க? இப்போ என்ன சொன்னோம்? பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் வந்து அதாவது பாயாசம் இன்ட்டு விஷம் விஷம், அதாவது நெகட்டிவ். ஓகேவா? +20 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். ஓகேவா? இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 40 + 20 உங்களுக்கு 60 -60 உங்களுக்கு டிட்டர்மினன்ட் என்ன கிடைக்குதுன்னா 0ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டிட்டர்மினன்ட் இன்டூ ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம டிட்டர்மினன்ட் எழுதிடுவோம், இன்டூ ஐடென்டிட்டியை மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ டிட்டர்மினன்ட்ங்கிறது வந்து ஒரு ஸ்கேலார் வேல்யூ. ஓகேவா? இது ஒரு ஸ்கேலார் வேல்யூ. ஸ்கேலார் வேல்யூனா லைக் ஏதோ ஒரு நம்பர் மாதிரி. ஓகேவா? அது கூட நான் இங்கே மேட்ரிக்ஸில் மல்டிபிள் பண்ண போகிறேன். என்ன மேட்ரிக்ஸு? உங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு. ஈவன் எடுத்து மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ 1 0 0 0 1 0 0 0 1 நார்மலாகவே. ஓகேவா? நார்மலாக ஏதோ ஒரு மேட்ரிக்ஸு ABCDEFGHI இந்த மாதிரி உங்ககிட்ட நார்மலாக இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஜென்ரலைஸ் மேட்ரிக்ஸு, இது ஒரு 3x3க்கு நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இது ஏதோ ஒரு ஸ்கேலாரு. இந்த ஸ்கேலார் வந்து வேரிஸ் ஃப்ரம் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இதோட நான் மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? உள்ள அப்படியே எடுத்து எழுதுங்க. ஆல்ஃபா இன்ட்டு ஏ, ஆல்ஃபா இன்ட்டு பி, ஆல்ஃபா இன்ட்டு சி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபா இன்ட்டு டி, ஆல்ஃபா இன்ட்டு இ, ஆல்ஃபா இன்ட்டு எஃப், ஆல்ஃபா இன்ட்டு ஜி, ஆல்ஃபா இன்ட்டு ஹெச், ஆல்ஃபா இன்ட்டு ஐ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிடுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு போட்டுற வேண்டியதான். அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு இருக்கு. ஸோ 0 × 1 0 தான், 0 × 0 ஆப்வியஸா 0 தான். ஸோ 0 × 0 எல்லாமே 0 0ன்னு எழுதிடலாமா? 0 0 0. உங்களுக்கு கிடைச்ச மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல் மேட்ரிக்ஸ். இது பேரு நல் மேட்ரிக்ஸ்பா. அதாவது மேட்ரிக்ஸ் உள்ள இருக்க எலமெண்ட் எல்லாமே 0வா இருந்துச்சுன்னா அது நல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், இல்லை 0 மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு கிடைச்ச மேட்ரிக்ஸ் 0 மேட்ரிக்ஸ். இதுதான் உங்களுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ ஐடென்டிட்டி 3x3க்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் த பார்ட்டை நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்து இந்த 2 பார்ட்டையும் நம்ம பார்க்கலாமா? இப்போ ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. A into
அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நார்மலாக ஒரு மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகேவா? 8 -6 2 -6 7 -4 2 -4 3. ஸோ ஏ தான் இந்த மேட்ரிக்ஸு. அந்த மேட்ரிக்ஸ் நீங்கள் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ முதல்ல ஏ மேட்ரிக்ஸை வந்து இந்த மாதிரி எழுதிக்கிறேன். எப்படின்னா இங்கே நடுவில் இருக்கல 7, அந்த 7 முதல்ல எழுதிக்கிறேன். ஓகேவா? 7 அது இந்த ரோவை அப்படியே எழுதுங்க. ஓகேவா? -4 அதுக்கப்புறமா -6 அதுக்கப்புறமா திரும்பி 7லேயே போய் நிறுத்துங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ரோவில் இருக்க சென்டர் வேல்யூ இருக்கான் பார்த்தீங்களா, -4 அவனை எழுதுங்க. அதுக்கப்புறமா அந்த ரோவில் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் எழுதிட்டு திரும்பி -4லேயே வந்து நிறுத்துங்க. ஓகேவா? தென் அதேமாரி இங்கே கீழே முடிச்சிட்டோம். இப்போ மேலே போகணும்ல, அப்போ மேலே எடுத்துகிட்டு போவோமா? இப்போ மேலே எடுத்துகிட்டு போகணும்னா இங்கே -6ன்னு இருக்கும். -6 தானே சென்டரில் இருக்கான். -6 அதுக்கப்புறமா அடுத்தது 2 8 திரும்பி -6லேயே வந்து நின்றுருப்பீங்க. ஓகேவா? இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் 7 தானே ஆரம்பித்தோம், அந்த 7லேயே திரும்பியும் ஆரம்பிங்க. ஓகேவா? -4 -6 7. ஸோ இப்படி இருக்கிறவனை நமக்கு டெட்டர்மென்ட் கண்டுபிடிங்க. டெட்டர்மென்ட் கண்டுபிடிக்கனா என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட்டு இவனை எடுத்து மல்டிபிள் பண்ணுவீங்க. மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 7 3s are உங்களுக்கு 21 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல திரும்பி இப்படி மல்டிபிள் பண்ணுவீங்களா? டெட்டர்மென்ட்னா அப்படி தானே பண்ணுவீங்க. இப்படி மல்டிபிள் பண்ணுவீங்க. இப்படி மல்டிபிள் பண்ணும்போது இங்கே நெகட்டிவ் முதல்ல எழுதிப்பீங்க. ஓகேவா? இப்போ இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கேயும் நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் என்னது? பாசிட்டிவ். அப்போ 4 4s are 16. ஓகேவா? தென் இங்கே மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ -8 ஏன்னா -4 × 2 வந்து -8. இந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ் கிடைக்கும். ஓகேவா? நெகட்டிவ் நம்ம நார்மலாகவே எழுதிடுவோம். அதுக்கப்புறமா 3 × 6 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 × 6 வந்து 18 கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ -18 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் 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 இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ். ஓகேவா? அப்போ 24 அப்படின்னு எழுதிடுவீங்க. நம்ம நார்மலாக எப்பவும் போல் நெகட்டிவாக ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ 2 7s are 14. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எழுத வேண்டியதான். இங்கே கிராஸ் பண்ணுங்கள், இங்கே கிராஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிராஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு டிட்டர்மென்ட் கண்டுபிடிக்கணும்னா இப்போ -8 அதுக்கப்புறமா நம்ம மைனஸ் எப்பவும் போல் எழுதிப்போம். இங்கேயும் நெகட்டிவ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ். ஓகேவா? அப்போ மைனஸு அதுதான் வரப்போகுது. 6 3s are 18. ஓகேவா? தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 8 3 8s are என்னங்க? 24. அப்போ இங்கே இருந்து பண்ணனா இங்கே நெகட்டிவ் எப்போ போல் எழுதிடுவோமா? நெகட்டிவ் 2 2s are 4. ஓகேவா? தென் 2 × 6 அது வந்து உங்களுக்கு 12. அப்படியே போடக்கூடாது, ஏன்னா இங்கே நெகட்டிவ் இருக்குல்ல, நெகட்டிவ் எழுதிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா இங்கே அப்படி மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் 8 × 4 8 4s are உங்களுக்கு 32. ஓகேவா? எப்போ போல் நெகட்டிவ் போட்டு இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இருக்கான், அப்போ -32. ஓகேவா? தென் 6 4s are என்னப்பா? 24 -7 2s are 14. இங்கே பார்க்கும்போது என்ன வருது? -12 மைனஸ் இங்கே ஆல்ரெடி இருக்கிறதுனால இப்போ -4 × 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32. ஓகேவா? தென் 7 7s are 49. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 8 7s are வந்து உங்களுக்கு 56. அதுக்கப்புறமா நெகட்டிவ் நம்ம எழுதிப்போம். 6 6s are 36. இங்கே உங்களுக்கு நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ அதனால் 36 அப்படி எழுதிடுவீங்க. ஓகேவா? இப்படி எழுதுனது தான் உங்களுக்கு ஏஜேயோட மேட்ரிக்ஸு. ஓகேவா? இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போமா? உங்களுக்கு 21 -16 அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கு. இதை நம்ம இன்னும் எலாபரேட் பண்ணிக்கலாம். 21 -16
-8 + 18, ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஓகேவா. தென் 24 - 14, -8 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ +18, 24 - 4. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே -12 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 32. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 24 - 14 -12 ப்ளஸ் -32 தான் வருது. 56 - 36, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிடுவீங்க, ஓகேவா. எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதில் இருந்து நம்ம கழிச்சனா 21லேருந்து 16 கழிச்சனா உங்களுக்கு 5ன்னு கிடைக்க போகுது, ஓகேவா. இந்த இடத்துல கழிச்சனா உங்களுக்கு 10ன்னு கிடைக்க போகுது, ஏன்னா 18 தான் பெருசு. 24லேருந்து 14 கழிச்சனா உங்களுக்கு 10 தான் கிடைக்க போகுது. இங்கேயும் உங்களுக்கு 18லேருந்து -8 கழிச்சனா 10, 24லேருந்து 14 கழிச்சனா இங்கேயும் 10, 24லேருந்து 4 கழிச்சனா 20. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -12 -32. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ்லேயே இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அதை சம் பண்ணணும், சரிங்களா. அப்போ -32, அப்போ இங்கே 2 2 4, அப்போ 1 + 3 1 3 4. இப்போ இங்கேயும் நெகட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ், இதை நம்ம நெகட்டிவில் ஆட் பண்ணணும், ஓகேவா. நெகட்டிவில் ஆட் பண்ணால் -12 -32 4 4, இங்கே நெகட்டிவ் இருக்குன்னா நெகட்டிவ் இப்படியே போட்டுப்போம், ஓகேவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32ல் 12 கழிக்கிறோம், கழிச்சனா என்னப்பா வரும் 20ன்னு கிடைக்கிறோம். சரி, இந்த இடத்துல மட்டும் எதுக்குப்பா, ஒரு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா இங்கே -12 + 32ன்னு இருக்குதே, அப்போ இந்த இடத்துல மட்டும் ஏன் கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், ஓகேவா. இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கலாம், இங்கே நெகட்டிவ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கழிக்கிறோமே, இப்போ மட்டும் என்ன பண்ணுறது, அதாவது 32ல் இது நம்ம நார்மல் சப்ராக்ஷனாக இருக்கும். 32 அப்படிங்கிறது வந்து லைக் இந்த இடத்துல கோடு போட்டுக்கிறேன், இது 32ல் நான் 12 கழிக்கிறேன்னா இங்கேருந்து 12 மைனஸ் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும், சரிதானே. அப்போ இதை 12 மைனஸ் பண்ணனா உங்களுக்கு 20ன்னு கிடைக்கும், ஓகேவா. அதே ப்ளஸ் பண்ணனா இங்கே உங்களுக்கு 32ன்னு கிடைக்கும், சரிதானே. ஸோ அந்த மாதிரி தான் இதை பண்ணுவோம், ஓகேவா. இப்போ 56ல் 36 கழிச்சதுன்னா உங்களுக்கு 20ன்னு கிடைக்கும், ஓகேவா. ஸோ ஓவராலாக இந்த மேட்ரிக்ஸ் ஐஜே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்படி இருந்திருக்கும், ஓகேவா. ஓவராலாக இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். ஓகே, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. என்னன்னா இந்த இடத்துல 2 -12 நம்ம எழுதிட்டோம். இந்த இடத்துல நம்ம விட்டுட்ட பார்த்தீங்களா, இங்கே நம்ம மைனஸ் எப்பவும் போட்டுட்டோம். இந்த இடத்துல வந்து -32ன்னு கிடச்சிருக்கோம், ஓகேவா. அப்போ இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக கிடச்சிருக்கோம், ஓகேவா. அப்போ இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கோம்னா +20 கிடச்சிருக்கோம். பார்த்தீங்களா, கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு. இப்போ உங்களுக்கு வந்து இப்படி கிடைச்சிருக்க மேட்ரிக்ஸ் ஏஐஜேயை வந்து இதோட நிறுத்திடக்கூடாது, டிரான்ஸ்போஸ் பண்ணணும், ஓகேவா. இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணனா என்ன கிடைக்கும், இங்கே உள்ள ஆள் அதாவது ரோவாக இருக்கிறது வந்து காலமாக மாறிடுவான், சரிங்களா. இப்போ இங்கே ரோவில் இருக்க எலமெண்ட் இப்படி எழுதியிருப்போம்ல, இதான ஃபர்ஸ்ட் ரோவு, அவன் என்ன பண்ணிடுவான் கீழே போயிடுவான். இப்போ 5 இந்த ரோவை வந்து காலமாக மாறிடுவான். 10 10 செகண்ட் ரோ இருக்கான் பார்த்தீங்களா, இந்த எலமெண்ட்டை வந்து காலமாக எழுதணும், ஓகேவா. 10 20 20. மூணாவது ரோவை வந்து காலமாக எழுதணும், மூணாவது காலமாக 10 20 20. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைனலாக அட்ஜாயிண்ட்டு கிடச்சிருக்கும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கிடைச்சதை இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, A × adjoint of A அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்களா, பண்ணுவோமா. இப்போ நான் இதை அடுத்த பேஜில் எழுதிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, A × adjoint of A தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏயோட மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 -6 2 -6 7 -4 2 -4 3, இதுதான் உங்கள் ஏ மேட்ரிக்ஸு. இப்போ உங்களுக்கு இந்த ஏ மேட்ரிக்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் இருக்காங்க பார்த்தீங்களா,
இவன் தான் உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் இவன் தான். சரிங்களா? இவன் தான் உங்களை ஏ மேட்ரிக்ஸு. இப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸை வந்து எடுத்து எழுதினாலே முடிஞ்சு போச்சு. சரி, இதை எழுதுவோமா? உங்களுக்கு அட்ஜாயின் மேட்ரிக்ஸு என்ன கிடைச்சிச்சுன்னா, இப்போ அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் என்ன கிடைச்சிச்சுன்னா 5 10 10 10 20 20 10 20 20 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ஏன்னா உங்களுக்கு இதை மல்டிபிள் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா இது ஒரு 3x3, இது ஒரு 3x3, இந்த 3யும் இந்த 3யும் இங்கே ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ மல்டிபிள் நம்ம இங்கே பண்ணலாம். ஓகேவா? மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோவு இந்த காலமு, அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற மட்டும் ஃபர்ஸ்ட் காலத்தில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 8 5s ஆர் உங்களுக்கு 40. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க செகண்ட் எலமெண்ட்டையும் ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்க செகண்ட் எலமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போது -60. அதுக்கப்புறமா இங்கே பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ், அப்போது பாசிட்டிவ். அப்போது 2 × 10 என்ன உங்களுக்கு 20ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ செகண்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ -6 × 5 அப்போது -30. தென் இங்கேயும் பாசிட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ், 7 × 10 உங்களுக்கு +70. தென் இங்கே பார்த்தீங்கன்னா -4 × 10 அப்போது -40. இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம். என்ன, அதாவது தேர்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போது 10, இந்த இடத்துல -4 × 10 உங்களுக்கு -40. தென் 3 × 4 உங்களுக்கு 30. சரிங்களா? இப்போ இதே மாதிரி எடுத்து ஒன்று ஒன்றா மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் காலத்தையும் நம்ம எடுத்து மல்டிபிள் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ 80 - 120 + 40 -6 × 20 வந்து 120, 2 × 20 வந்து 40. ஸோ இதை நான் எடுத்து டக்கு டக்குன்னு மல்டிபிள் பண்ணிட்டா அப்போ -60 + 7 20s ஆர் உங்களுக்கு 140. தென் -80 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கோம். தென் 20 -80 தென் 60 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ரோவையும் மூணாவது காலத்தையும் எடுத்து மல்டிபிள் பண்ண போகிறோம். அதே மாதிரி செகண்ட் ரோவும் ஃபஸ்ட்டு காலம் தேர்டு காலமும் அதுக்கப்புறமா தேர்டு ரோவையும் தேர்டு காலத்தையும் எடுத்து மல்டிபிள் பண்ண போகிறோம். இதுதான் இந்த தேர்டு காலத்தை அப்படியே ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ அதை பண்ணும்போது உங்களுக்கு 80 - 120 அதுக்கப்புறமா 40 + 40. ஸோ இந்த இடத்துல பண்ணும்போது உங்களுக்கு -60 140 -80 20 -80 + 60. ஸோ இந்த மாதிரி உங்கள் கேல்குலேஷன் வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கேல்குலேஷன் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? இப்போ இங்கே 20 40 அப்போ 60ன்னு இருக்கும். இது ரெண்டுத்தையும் சம் பண்ணும்போது உங்களுக்கு 60ன்னு கிடச்சிருக்கும். +60 இங்கே -60 இருக்குது, அப்போ 0 ஆயிரும். சரிங்களா? இங்கே 70 இருக்குது, இங்கே -40 -30 அப்போ -70ன்னு வந்திருக்கும். ஓகேவா? அப்போ +20 இங்கேயும் 0 ஆயிரும். சரிங்களா? அப்போ இங்கே -40 இருக்குது, +30 +10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ இங்கேயும் 0 ஆயிரும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே 80 40 120 120 + 120 இங்கே -120. ஸோ அதனால் இவன் 0 ஆயிடுவான். அதுக்கப்புறமா 60 80 இது ரெண்டுத்தையும் பண்ணச்சில் -140ன்னு கிடைக்கும். இங்கே +140 இருக்குது. ஸோ 0 ஆயிடுவான். இங்கேயும் அதேமாரி தான். ஸோ இங்கேயும் 0 ஆயிடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா 80 + 40 120, இங்கே -120னால 0 ஆயிடுறான். அதுக்கப்புறமா 140 இங்கே இருக்கான். -60யும் -80யும் நம்ம பண்ணச்சில் உங்களுக்கு 140ன்னு கிடைப்பான். -140 இங்கே +140 இருக்குது. ஸோ இவனும் 0 இவனும் 0. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிங்களோ, அதாவது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்களா, அவனே மாதிரி உங்களுக்கு A × அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயும் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்னது அது? இவனை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கல்ல, அட்ஜாயிண்ட் ஆஃப் A × A அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கல்ல. இதோ இங்கே சொல்லியிருக்காங்கல்ல, இதில் இவனை கண்டுபிடிச்சிட்டோம், ஏன்னா இவனை கண்டுபிடிக்க போகிறோம். சரியா?
எழுதுவோமா? சரி, இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ முதல்ல எழுதணும். இப்போ நமக்கு அட்ஜாயிண்ட் யாரு? இவன் தானே. எடுத்து எழுதுவோமா? அப்போ 5 10 10 10 20 20 10 20 20 இவனை ஏ மேட்ரிக்ஸ். இவன் தானே ஏ மேட்ரிக்ஸு. எடுத்து எழுதுவோமா? 2 -6 7 -4 2 -4 3. சரி, எழுதிட்டோம். இப்போ எடுத்து மல்டிபிள் பண்ணுவோமா? மல்டிபிள் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம எப்போ பண்ணோம்? இப்போ கொஞ்ச நேரம் படி பண்ணோம்ல, ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் எடுத்து மல்டிபிள் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ 40 இந்த இடத்துல பண்ணும்போது -60 +20. இது எப்படி மல்டிபிள் பண்ணணுன்ட்டு நான் இங்கே உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். இனி நான் கொஞ்சம் வேகம் எடுத்துக்கிறேன். என்ன இப்போ இங்கே பண்ணுச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன வருது? 10னா அப்போ இது 80 ப்ளஸ்ஸு, அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு 60ன்னு வந்திருக்கும். அதாவது 60னா 120ன்னு வந்திருக்கும் இந்த இடத்துல. தென் இங்கே பண்ணுச்சுன்னா உங்களுக்கு வந்து 40. இப்போ 80 -120 ப்ளஸ் 40. இங்கே ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் காலத்தையும் எடுத்து மல்டிபிள் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ -30 ப்ளஸ்ஸு 70 -40. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரோவையும் ரெண்டாவது காலத்தையும் எடுத்து மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ -60 ப்ளஸ்ஸு 140 -80 -60 ப்ளஸ்ஸு 140 -80. இப்போ மொதல் ரோவையும் மூணாவது காலையும் அதை எடுத்து மல்டிபிள் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ரெண்டாவது ரோ மூணாவது ரோ இந்த மூணாவது காலத்தோட மல்டிபிள் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ 10 -40 ப்ளஸ் 30 20 -80 ப்ளஸ் 60. இது இந்த ஓரம் தெரியுதா? தெரியுது. அப்போ இந்த இடத்துல பண்ணும்போது 20 -40, அதாவது 40னா அப்போ 80 வந்திருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 20 × 4. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது 60ன்னு வந்திருக்கும். 60 இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸாக க்ளோஸ் பண்ணிடுங்க. எனக்கு இந்த இடத்துல இடம் இல்லை, லைன் போடுறேன். ஓகே, சரி, இப்படி நான் போட்டுட்டேன். இப்போ எனக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் வருது நான் எடுத்து பார்க்குறேன். இதை பார்க்கச்சில எனக்கு +40 × 20 +40 + 20ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60ன்னு கிடைக்கும். அப்போ 60 - 60 இங்கே பார்க்கச்சில உங்களுக்கு வந்து 120 - 120ன்னு கிடைக்கி. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணச்சில உங்களுக்கு 120 - 120ன்னு கிடைக்கி. இதை நம்ம சம் பண்ணச்சில உங்களுக்கு -70 + 70ன்னு சொல்லிட்டு கிடைக்கிது. இதை பண்ணும்போது உங்களுக்கு 140 - 140, அதே மாதிரி 140 - 140. இங்கே பண்ணச்சில உங்களுக்கு 70 - 70. இங்கே பண்ணச்சில உங்களுக்கு 80 - 80. இதை பண்ணச்சில உங்களுக்கு 80 - 80ன்னு சொல்லிட்டு ஓவராலாக இப்படி கிடைக்கிது. இப்படி கிடைச்சது எல்லாமே உங்களுக்கு 0 மேட்ரிக்ஸாக மட்டும்தான் கிடைக்கிது. சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு 0 தான் கிடைக்கிது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? என்ன சொல்லியிருந்தோம்? இந்த இடத்துல எழுதலாம்ப்பா. ஷோ தட், அதாவது இங்கே வெரிஃபை தட்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து ட்ரூ தான். சரிங்களா? மூணுமே அது ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ A × adjoint of AA equal to adjoint of AA into AA is equal to determinant of AA into identity. இது வந்து ட்ரூ தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக தான் இங்கே வருது. ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா?